ஒருமுறை ஈசனும் சக்தியும் சொக்கட்டான் ஆடிக்கொண்டிருந்தார்கள். ஆட்டத்தின் இறுதியில் ஈசன் வெற்றி பெற்றார். சக்தியோ ஈசன் தவறாக ஆடி வெற்றி பெற்றார் என்று எண்ணி வாதம் புரிந்தாள். ஈசனோ சகலமும் மாயை, அதில் இந்த ஆட்டமும் ஒரு சிறிய மாயை என்றும், அதனால் வெற்றி தோல்வியை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்றும் கூறினார். உயிர்களின் இயக்கமும் மாயைதானா என்று வினாவினார். ஈசனும் ஆம், அப்படித்தான் என்று கூற, அதை மறுத்து காசி நகருக்குச் சென்று தவம் இயற்றத் தொடங்கினாள். உலக உயிர்கள் பசியால் வாடின. உலக உயிர்களின் துயரம் போக்க திருவுள்ளம் கொண்டு சிவபெருமான் தாமே பிச்சாடனராக காசிக்குச் சென்று தேவியிடம் பிச்சை ஏற்று பசியாறினார். அப்போது உலகம் மாயை என்றாலும் அதில் உயிர்கள் வாழ உணவு எனும் சக்தியும் அவசியம். அந்த உணவை அருள்பவளும் சக்தியே என்று ஒப்புக்கொண்டார். இதனால் மகிழ்ந்த அன்னபூரணி காசி நகரின் பிரதான தேவியாக அமர்ந்தாள்.